இந்த எபிசோட நாம இயக்குனர் செல்லா ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால் மற்றும் ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளிவந்திருக்கிற கட்டா குஸ்தி 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, குழந்தை பிறந்த பின்பும் தனது மனைவி ஐஸ்வர்யா லட்சுமியை மல்யுத்த வீராங்கனையாக விஷ்ணு விஷால் சாதிக்க வைத்ததுடன் கட்டா குஸ்தி முதல் பாகம் முடிவடையுது. அதிலிருந்து இந்த கதை தொடங்குது. ஒரு புறம் மல்யுத்த போட்டிக்கான பயிற்சி, இன்னொரு புறம் அந்த மல்யுத்தத்தால் கிடைத்த அரசு வேலை என பிஸியாக இருக்கும் ஐஸ்வர்யா லட்சுமிக்காக ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாறுறாரு விஷ்ணு விஷால். ஐஸ்வர்யா லட்சுமியின் தொடர் வெற்றியை பார்த்து பொறாமைப்படும் பயிற்சியாளர் அவரை வீழ்த்த சதி வேலை செய்கிறாரு. இதில் தெரிந்தும் தெரியாமலும் விஷ்ணு விஷாலும் சிக்கிக்கொள்ள ஐஸ்வர்யா லட்சுமியின் முக்கியமான தோல்விக்கு காரணம் ஆகிறார். இதனால் சண்டை வெடிக்க கணவன் மனைவி பிரிகிறாங்க. விவாகரத்து கோரி நீதிமன்றம் செல்லும் தம்பதிக்கு யார் வசம் குழந்தை இருப்பது என்பதில் பிரச்சனை ஏற்படுது. விவாகரத்து வேண்டும் என்று ஐஸ்வர்யா லட்சுமியும், விவாகரத்து வேண்டாம் என்று விஷ்ணு விஷாலும் விடாப்படியாக நிற்கிறாங்க. அப்போது நீதிமன்றத்தில் முக்கிய திருப்பம் ஒன்று அரங்கேறுது. அது என்ன? பிரிந்த தம்பதி மீண்டும் ஒன்று சேர்ந்தார்களா? ஐஸ்வர்யா லட்சுமி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பினாராம். இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. முதல் பாகத்தை போலவே இந்த பாகத்திலும் கலாட்டா நடிப்பால் கவர்ந்திருக்கிறார் விஷ்ணு விஷால். அவர் செய்யும் கலாட்டாக்களும் ரசிக்க வச்சிருக்கு. ஐஸ்வர்யா லட்சுமியின் கதாபாத்திரத்தில் கனம் வியப்பளிக்குது. சிறப்பான அவர் நடிப்புக்கு அடனா சொல்லலாம். கருணாஸ், விசி ஆண்டனி ஜோடி ரசிக்க வச்சிருக்காங்க. முனிஷ்காந்த், யோகி பாபின் காமெடி ஓகே ரகம்னு சொல்லலாம். ராஜமாதா ராமகிருஷ்ணன் சிறப்பு தோற்றம் ஆச்சரியம். காளி வெங்கட், கருணாகரன் உள்ளிட்டோர் நல்ல தேர்வு. கஜராஜன் டார்க் காமெடிக்கு கைத்தட்டல் நிச்சயம். குழந்தை கதாபாத்திரம் நடித்திருக்கும் சாரா கலக்கியிருக்காங்க. KM பாஸ்கரன் ஒளிப்பதிவும் ஷான் இசையும் படத்துடன் ஒன்ற வைக்குது. பாலின அரசியல், சமத்துவம் குறித்த விவாதங்கள் மிகவும் பரவலாக இருக்கும் இந்த ஆண்டில் அதன் இரண்டாம் பாகத்தில் முதல் பாகத்தை விட இது ஒரு படி மேலே சென்று சமத்துவ விஷயங்களை யோசிக்க வேண்டும். ஆனால் 80-90களில் வெளியான படங்களை போல எடுத்திருக்காரு இயக்குனர். கலகலப்பான காட்சிகள் படத்துக்கு பலம். பல காட்சிகளை யூகிக்க முடியுது. சுவாரஸ்யமும் கலகலப்பும் நிறைந்த காட்சிகளாக குடும்பங்கள் ரசிக்கும்படியான படத்தை கொடுத்து கவனம் எடுத்திருக்கிறார் இயக்குனர்.